Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்ஸ். அதாவது ஜெர்மனியில் இருக்க இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜெர்மனி ஆக்சுவலி பிக்கஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியை ஹோம் டு லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மனியில் ஓவர் 40,000 நியூ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் ஈச் இயர். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஜெர்மனி ஹை சேலரி கிடைக்கும் நீங்கள் ஜெர்மனியில் படித்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் குட் ஒர்க் என்விரான்மெண்ட், அது கூடவே டாப் கிளாஸ் இன்ஜினியரிங் எஜுகேஷனும் இருக்குது. அது கூடவே ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது நிறைய ஜெர்மனியில் இருக்க யூனிவர்சிட்டிஸில். இந்த எல்லா ரீசனுக்காக தான் ஜெர்மனியை ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் அண்ட் லோக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அவங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்கு. ஜெர்மனி மோஸ்ட் அட்ராக்டட் பை இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் லொக்கேஷன் டு ஸ்டடி இன்ஜினியரிங்கில் ஜெர்மனியும் ஒரு பிளேஸில் இருக்குது. எவ்ரி இயர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மனிக்கு வராங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஜெர்மனியில் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டிஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜெர்மனியில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களோட டிகிரி முடித்ததுக்கு அப்புறம். இது கூடவே ஜெர்மனியில் இருக்க ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்கும் தராங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஜாப் மார்க்கெட்டுக்காகவும். அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட்லி 80,000 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மனியில் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெர்மனியில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே அவங்க மீட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, அதாவது என்னென்னா ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் ஃபீ எக்ஸம்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, கைடன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா உங்களோட டிகிரி கம்ப்ளீஷனுக்கு அப்புறம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் டாப் ஜெர்மன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஸ்டார்ட் ஸ்டடீஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாப் ஜெர்மன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெர்மனியில் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஃப்ரீ. அது கூடவே அங்கே ஃபுல்லி ஃபண்டட் இல்லைனா பார்ஷியலி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பும் அவங்க கொடுக்குறாங்க உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது கூடவே ரிசர்ச் எக்ஸ்பென்சஸையும் பார்த்துக்கிறதுக்கு ஜெர்மனியில். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னா கார்ல்ஸ்ரூஹே யூனிவர்சிட்டி ஃபார் டெக்னாலஜி. இந்த யூனிவர்சிட்டி 2009 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இவங்கக்கிட்ட ரிசர்ச் சென்டருமே இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஸ்கூல் ஃபார் இன்ஜினியரிங் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே நிறைய நியூமரஸ் இன்ஜினியரிங் டிகிரிஸுமே இந்த யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. மெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாமே இந்த கார்ல்ஸ்ரூஹே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறதுக்கு. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிற யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக். இந்த யூனிவர்சிட்டி 1868 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜெர்மனியில் பெஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த வேர்ல்டில் இந்த யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் இன்ஜினியரிங் டிகிரிஸுமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அது கூடவே கிரேட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசர்ச் என்விரான்மெண்ட்டுமே கொடுத்துட்டு வராங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு. ஸோ அதனாலேயே இந்த யூனிவர்சிட்டியை ஹோம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில ரிசர்ச் ஏரியாலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னென்ன அப்படின்னா மொபிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். அது கூடவே இந்த யூனிவர்சிட்டியை எக்ஸலண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே ஃப்யூச்சர் ஜாப் மார்க்கெட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிஸ். இப்போ நம்ம தேர்டு பார்க்க போகிற யூனிவர்சிட்டி BTU காட்பஸ்.
சென்ஃப்டன்பர்க். இந்த யூனிவர்சிட்டி வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்டு வராங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டியோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அது கூடவே ப்ரொஃபஷ்னல் காம்பிடன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை ஜாப் மார்க்கெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிசர்ச் ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து கொடுத்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஜாயின்ட் டிகிரி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் சப் ஃபீல்ட்ஸில் என்னென்ன சப் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டெக்னாலஜி ஆஃப் பயோஜெனிக் இன்ஜினியரிங், ப்ராசஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த சப் ஃபீல்ட்ஸில் எல்லாம். இப்போ நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிறது RWTH ஆர்ச்சன் யூனிவர்சிட்டி. இது வந்து பெஸ்ட் அட்ராக்டட் பை பீப்புள் அப்படின்னு சொல்கிற யூனிவர்சிட்டி. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரிஸ் படிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜெர்மன் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூடவே யுனோவேட்டிவ் எஜுகேஷ்னல் மாடல்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனாலேயே இந்த ஜெர்மன் ஸ்கூல் வந்து பெஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன இன்ஜினியரிங் டிகிரிஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங். இந்த டிகிரிஸ் எல்லாமே இந்த RWTH ஆர்ச்சன் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து மேக்டிபர்க் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, அதை வந்து படிக்க போகிறீங்கன்னு மைண்டில் வச்சுட்டு போவீங்க. பட் ஆனால் இங்கே நிறைய ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் கூட சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மேக்டிபர்க் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை எம்ப்ளாயபிலிட்டி ரேட் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே அதிகம். இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சில கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ப்ராசஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல், என்விரான்மெண்டல், எனர்ஜி இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. சிக்ஸ்த் இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேசஸ் லாட்டன். இந்த யூனிவர்சிட்டி வந்து 1970 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு யங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜெர்மனியில் இருக்க மற்ற இன்ஜினியரிங் ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸில். அது கூடவே இவங்க வந்து டீம் ஒர்க் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் வந்து கொலாபரேட்டிவ் டெசிஷன் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஃபர் பண்ணுற டிகிரிஸ் என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் வுட் இன்ஜினியரிங். இது எல்லாமே அவங்க வந்து ஆஃபர் பண்ணுற டிகிரிஸ். செவன்த் பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். அது கூடவே இவங்க வந்து கோர் கான்செப்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. தியரட்டிக்கல் கோர்சஸை வந்து ப்ராக்டிக்கல் செஷனாகவும் சைட் பை சைட் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், அதாவது ப்ராக்டிக்கல் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அரவுண்ட் த வேர்ல்டில் உங்களுக்கு வந்து ஹைலி டிமாண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த ஜெர்மன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஜெர்மனியில் அப்படின்னா என்னென்ன பெஸ்ட் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஜெர்மனியில் இருக்குது, அது கூடவே எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு நீங்கள் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அது கூடவே அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான
வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.